வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் 30 கேள்விகள் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி 31. த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 630 அண்ட் their HCF இஸ் 9. இஃப் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 153, their difference is. இரு எண்களின் மீசிமா 630, மீப்போவா 9, மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153 எனில் அவற்றின் வித்தியாசம். நம்ம ஏற்கனவே 29வது கேள்வி பார்க்கும்போது இதே மாடலில் தான் கொஷின் பார்த்துருந்தோம். சேம் மெத்தடில் இந்த கொஷினையும் கேட்டிருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே சம் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு சம் கேட்டாங்க, இங்கே சம் கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. மற்றபடி லாஜிக் எல்லாம் ஒன்று தான். அங்கே எடுத்து அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். அந்த ரெண்டு நம்பர் நம்ம ஏபின்னு எடுத்துக்கிறோம்னா, ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபி ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 630, ஹெச்சிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்க 9. அப்போ ஏபி ஈக்குவல் டு இதில் இடத்தையும் பெருக்கிறோம் அப்படின்னா 0, 3, 27, மீதி 2, 6, 54, 2, 56, 5670. இது ஏபி. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அந்த எண்களின் கூடுதல், அதாவது ஏ பிளஸ் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 153. நம்மள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அவற்றோட வித்தியாசம். நம்ம முன்னாடி அந்த கேள்வியில் பார்க்கும்போது கூடுதல் கேட்டிருந்ததால ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4ab பார்த்துருப்போம். இங்கே என்ன கேட்குறாங்க, ஏ மைனஸ் பி தான் கேட்குறாங்க. ஏ பிளஸ் பி கொடுத்துட்டாங்க, ஏ மைனஸ் பி என்னன்றது தான் கொஷின். அப்போ அப்படியே இந்த பிளஸ் 4ab இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ ஃபார்முலா என்னவா மாறிடும்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. இதில் அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அப்போ பாருங்க, ஏ பிளஸ் பி எவ்வளோ இருக்குது 153. நமக்கு அப்போ என்ன பண்ணணும், 153 ஸ்கொயர் பண்ணணும். கொஞ்சம் பெரிய வேல்யூ தான், ஆனாலும் பரவாயில்ல, பண்ணிட முடியும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே வச்சுக்கிட்டு காமனாக எதனா வெளில எடுக்க முடியும் அப்படின்னாலும் நம்மளால வெளில எடுத்துட முடியும். நீங்கள் அதை விட நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடுறதே பெட்டர். பாருங்க, 153 ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 153 இன்ட்டு 153 அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம 2 வாட்டி பெருக்கி பார்க்கணும். இதுக்கு நம்ம ஏற்கனவே 2 டிஜிட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்குலாம் ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி கூட இந்த 153 மல்டிப்ளை பண்ண முடியும். நீங்கள் நம்மளோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலேயே இருக்கும். அப்போது 153 இன்ட்டு 153 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 23,409 கிடைக்கும் ஸ்கொயர் பண்ணும்போது. மைனஸ் 4ab, ஏபி தோ இருக்கு இல்லையா, இது எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 4ஆல். அப்போ 5670 நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 22,680 கிடைக்கும். சரிங்களாமா? இப்போ இது மைனஸ் இருக்கிறதால ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 9, 10ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 2, இங்கே 3 இருக்கும். அப்போது 7, இங்கே 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. ஸோ 729. இது எதோட வேல்யூ, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 729. நமக்கு என்ன தேவை, டிஃபரன்ஸ் ஏ மைனஸ் பி தான் தேவை. 729ன்றது எதோட ஸ்கொயர்னு பார்க்குறோம், 27ஓட ஸ்கொயர். நீங்கள் இங்கே ஆப்ஷன்லேருந்து யோசிக்கலாம். 17 ஸ்கொயர் தெரிஞ்சிருச்சுன்னா 17 ஸ்கொயர் பார்த்தோன்னா 289 வரும். அப்போ இது 729 கிடையாது. ஸோ இது கிடையாது. 23 ஸ்கொயர் அப்படின்னா 25 ஸ்கொயரே பார்த்தோம் அப்படின்னா 625 தான். அப்போ 23 ஸ்கொயர் அதை விட கம்மியாக இருக்கும், நமக்கு 729 வருது. அப்போ இதுவும் இல்லை. ஸோ 27 ஸ்கொயர் தான் என்ன கிடைக்கும்னா 729 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்ம புரிஞ்சு முடியுதா? இது ஏற்கனவே நம்ம முன்னாடி கொஸ்டினில் சொன்ன ஃபார்முலா, இது இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். ஒன்றுலேருந்து தான் இன்னொன்று வருது, அவங்க கேட்குற நம்பரை பொறுத்து. ஏன்னா அவங்க ஏ மைனஸ் பி கொடுத்துட்டா நமக்கு ஸ்கொயர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏ பிளஸ் பி கொடுக்கும்போது நமக்கு ஸ்கொயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவ்வளோதான். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 32. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் ஏ வெசல் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி த வால்யூம் ஆஃப் மில்க்ஸ் இன் கேன்ஸ் ஆஃப் 100 லிட்டர்ஸ், 120 லிட்டர்ஸ் அண்ட் 160 லிட்டர்ஸ். 3 அளவுகள் கொடுத்துட்டு இதையெல்லாம் சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே மெத்தடில் நம்ம அடுத்த ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். ஆனால் அவங்க கேட்டிருக்க வார்த்தையில் 2 கேள்விக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதை வச்சு நம்ம போடுற மெத்தடே மாறப்போகுது. இப்போ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு 100 லிட்டர், 120 லிட்டர், 160 லிட்டர், இது 3த்துக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதிகபட்ச கொள்ளளவு. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம். கிரேட்டஸ்ட் இந்த வார்த்தை இருந்ததுன்னா, கிரேட்டஸ்ட், மேக்சிமம், தமிழில் அதிகபட்ச இந்த வார்த்தை இருந்தது அப்படின்னாலே நம்ம இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சா போதும்னா HCF கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, 100, 120, 160 எல்லாத்தையும் நான் 10ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன்.
5 5 100, 12 10 120, 16 10 160. மறுபடியும் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ரெண்டாம் வாய்ப்பாட்டில் போடுறேன். 2 10, 6 2 12, 8 2 16. ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோன்றதால மேற்கொண்டு எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. ஸோ 10 into 2 தான் ஹெச்சிஎஃப். அப்போ ஆன்சர் 10 into 2, ஸோ 20. அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா 20 லிட்டர்ஸாக இருக்கும். ஆப்ஷன் பி 20. நம்ம புரியுதுங்களாமா? இது ரொம்ப சிம்பிள் ஆச்சா. அடுத்ததா 33. அதே மெத்தட் தான், ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்க. A milkman has 3 jars containing 57, 129, 179 liters of pure milk respectively. A measuring can after different number of exact measurements of milk in each jar leaves the same amount of milk unmeasured in each jar. What is the volume of the largest such can? இதில் முக்கியமான வார்த்தை இங்கிலீஷில் லீவ்ஸ். போன கொஸ்டினில் இது இருந்திருக்காது. என்னன்னா இதெல்லாம் 57, 129, 177 லிட்டர் பால் இருக்குது ஒரு கேனில். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கேனில் அளந்த பிறகும் மீதி இருக்கிற பால் லீவ்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் மில்க். ஒவ்வொன்றுலையும் சேமாக இருக்குது. ஒரு பால்காரர் முறையே 57, 129, 177 லிட்டர் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகள் வைத்துள்ளார். அவற்றிலிருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகும் அக்குடுவைகளில் ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது எனில் அத்தகைய அளவை கிண்ணத்தின் அதிக கொள்ளளவு யாது? இதில் என்னன்னா இந்த லீவ்ஸ் என்ற வேர்டு இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இது மூணுத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். லீவ்ஸ் சேம் அமௌண்ட், இந்த வேர்டு லீவ்ஸ் சேம் தான், லீவ்ஸ் அதே மாதிரி சேம் அமௌண்ட். சரிங்களா? எவ்வளோ மீதி இருக்குன்னா சேம் அமௌண்ட் மீதி இருக்கு, ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது. இப்படி ஒரே அளவு சேம் அமௌண்ட்ன்ற வார்த்தையும் சேர்ந்து வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 57, 129, 177. கரெக்டா? ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணணும். 129லேருந்து 57 மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை மைனஸ் பண்ணணும். 177லேருந்து 129 மைனஸ் பண்ணணும். பாருங்கள், மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்ட்டு 2, இங்கே ஒரு 7, இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 17 இல்லையா? 8, இங்கே 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, அப்போ 48. 72, 48. என்ன பண்ணுறோம்? செகண்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணுறோம். தேர்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ணுறோம். 72, 48. இப்போ கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த 2 ஆன்சருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் லாஜிக். எப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் மில்க் மீதி இருக்கு, ஒரே அளவிலான பால் மீதம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல அப்படி சொல்லலை. இந்த வார்த்தையை சொல்லாமல் மேலே இருக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கேள்வி இதே தான் கேட்டிருப்பாங்க. அதிகபட்ச கொள்ளளவு என்ன, லார்ஜஸ்ட் வால்யூம் என்ன, இல்லை கிரேட்டஸ்ட் வால்யூம் என்ன, கொஸ்டின் இதுதான் கேட்டிருப்பாங்க. நடுவில் இந்த ஒரு வார்த்தை சேர்ந்துருக்கு பாருங்க, இதுதான் வித்தியாசம். அப்போ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் 2 2ஆகவும் செய்யலாம். நான் டைரெக்டாக என்ன பண்ணிடுறேன்னா 12ஆம் வாய்ப்பாடு செய்கிறேன். 6 12 72, 4 12 48. இல்லை நீங்கள் 2 2ஆக செஞ்சுட்டு வரலாம், தப்பு இல்லை. 2ஆம் வாய்ப்பாடு 3 2 6, 2 4. இதுக்கு மேலே செய்ய முடியாது. அப்போ ஹெச்சிஎஃப்ன்றதால எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வகுப்படுச்சோ அது மட்டும்தான். ஸோ 12 2, 12 2 பெருக்கிறேன். 12 2 24. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 24 லிட்டராக இருக்கும். ஆப்ஷன் சி. சரிங்களா? நீங்கள் இதுவும் பண்ணலாம். இன்னொன்று ஒவ்வொன்றுத்துக்கும் 24 மைனஸ் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் சேமாக வருதானும் பார்க்கலாம். அப்படி பண்ணாலும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சும்மா சொல்லி பாருங்களேன், எனக்கு இவ்வளோ தூரம்லாம் செய்ய தெரியல சார், டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னா கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படி செஞ்சு பார்க்கலாம். இப்போ 57 இருக்குது. 57லேருந்து 24 மைனஸ் பண்ணுறேன். என்ன கிடைக்குது? 3 3. கரெக்டா? இதுலேருந்து மறுபடியும் 24 மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது? 9ன்னு கிடைக்குது. சரியா? இதே மாதிரி 129. 129லேருந்து 24 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 5 10. மறுபடியும் 24 மைனஸ் பண்ணுங்க. 1 8. மறுபடியும் 24 மைனஸ் பண்ணுறேன். 24 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7, இங்கே 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. பாருங்கள், அந்த 57 வந்துருச்சு பாருங்கள். அப்போ மறுபடியும் 24 மைனஸ் பண்ணிகிட்டே வரும்போது கடைசியாக உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 9 தான் கிடைக்கும். இதே மாதிரி 177லேருந்து 24 மைனஸ் பண்ணிகிட்டே வரலாம். அப்பயும் கடைசியாக உங்களுக்கு என்ன தான் கிடைக்குன்னா 9 தான் கிடைக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறது. ஒரே அளவான பால் மீதம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? மீதி 9 லிட்டர் இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் இதே மாதிரி ஒரு ஆப்ஷனாக, ஆனால் இது என்னன்னா நமக்கு 24 ஆன்சர் தெரிஞ்சிருவே, நான் அதை மட்டும் செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு எப்படி இந்த ஆன்சர் வருதுன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 12 முதல்ல செஞ்சு பார்க்கணும். இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணிகிட்டே வரணும், ஒரு ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இதுலேருந்து 12, இதுலேருந்து 12,
அப்படி கடைசியாக நிற்கிற ஆன்சர் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தும் முடிவு பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் இதில் என்ன விஷயம் அப்படின்னா 12 எடுக்கும்போது உங்களுக்கு சமமாக வரும். இதில் தான் ஒரு கொடுமையே. 12 எடுக்கும்போது லாஸ்ட் இருக்கிற 3 நம்பர் சமமாக வந்துடும். ஏன்னா 24 வருதுன்றதால அதோட டிவைசஸ் அந்த 12, 6 அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கெல்லாம் செய்யும்போது அந்த தப்பு வந்துடுது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது அதிகபட்ச கொள்ளளவு. மொத்தத்தையும் பார்த்துட்டு எது அதில் அதிகமான வால்யூமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பெட்டர் என்ன அப்படின்னா இங்க சொல்லியிருக்கோம் பாருங்க, இந்த வழியில நீங்க செய்யறது தான் பெட்டர். சரிங்களாமா? அடுத்ததா 34. The traffic lights at 3 different road crossings change after every 48, 72, 108 seconds respectively. If they all change simultaneously at 8:20 hours, then at what time will they again change simultaneously? 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகளில் மாற்றமடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றமடைகின்றன. அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்பொழுது? அப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நாம பாருங்க, 48, 72, 108. ஏன் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம், இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டைப் வைஸாக வீடியோ போடும்போது அதுக்கான விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கோம். என்ன டைம் வந்துச்சுன்னா மட்டும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மற்ற எல்லா கேசஸ்லையும் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணுன்றது சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இங்கே நம்ம 2 கூட செய்யலாம். நான் உங்களுக்கு 12ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சிடறேன். 12 டைரெக்டாக 12ஆம் வாய்ப்பாட்டில் செய்யறதுனாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. எல்லாம் வரும்னா 4 12 48, 6 12 72, 9 12 108. இப்போ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 4 6 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 2ஆல் செய்கிறேன். 2 4, 3 6, 9 வராது, அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 3 9 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3 2 வராது, அப்படியே வச்சுக்கிறேன். 1 3 3, 3 3 9. அப்போ மீதி இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்கணும். என்ன இருக்குது? 12 24. நீங்கள் இல்லாட்டி சின்ன சின்ன நம்பராக பெருக்கிட்டு அப்புறம் 2 பெருக்கலாம். எப்படி பெருக்கலாம்? 12 3 36, 36 × 3 அந்த மாதிரி கூட பெருக்கலாம். 36ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 3 18, மீதி 1 3 9 10, 108. 108 2ஐயும் பெருக்கணும்னா 216, 216 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 432. ஸோ எவ்வளோ நீங்கள் இல்லாட்டி மொத்தமாக நீங்கள் எப்படி பெருக்குவீங்களோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ நேரம் கழிச்சு மாறும்னா 432 செகண்ட்ஸ். ஏன்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே வினாடிகள் தான். 432 வினாடி கழிச்சு மாறும். இதை நம்ம ஃபஸ்ட்டு நிமிடமாக மாற்றிக்கலாம். ஒரு நிமிடத்துக்கு 1 மினிட்டுக்கு 60 நொடி, 60 செகண்ட்ஸ். கரெக்டா? 432 அப்போனா என்ன வரும்? 6 7 42. அப்போது 70 நிமிஷம் அப்படின்னா 7 நிமிஷம் அப்படின்னா 7 போதும். 7 நிமிஷம் அப்படின்னா 7 6 42, 420 செகண்ட் போயிடும். புரியுதான்னு பாருங்க. இதில் 420 செகண்ட் போயிடுச்சுன்னா மீதி 12 செகண்ட் வரும். அப்போது 7 நிமிடம் 12 செகண்ட். 7 நிமிடம் 12 நொடி கழிச்சு மாறும். ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 8:20. ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கிறது 8:20 கொடுத்துருக்காங்க. இப்போ எப்போ மாறுது? 7 நிமிடம் 12 செகண்ட் கழிச்சு மாறுது. அப்போனா 8:27 12. கரெக்டாக? எத்தனை மணிக்கு மறுபடியும் மாறும்னா 8 மணி 27 நிமிடம் 12 நொடிகளுக்கு மாறும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8:27 12 மணி. சரிங்களாமா? அடுத்தது 35. The LCM of two numbers is 24. The numbers are in the ratio 2:3. Find the sum of the two numbers. இரு எண்களின் மீப்போமா 24. அவ்விரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் காண்க. பொதுவாக இது மாதிரி கொஸ்டின் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இங்கே எல்சிஎம் கொடுத்துட்டா ஹெச்சிஎஃப் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கூடுதல் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு 2 விதத்தில் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆப்ஷனை பார்த்து டக்குன்னு ஒரு 3 செகண்டில், எத்தனை செகண்டு? 3 செகண்ட், 10 செகண்ட், 5 செகண்ட்லாம் இல்லை, அப்படியே பார்த்தோன்னே ஆன்சர் எப்படி சொல்கிறதுன்றதையும் சொல்கிறேன். முதல்ல மெத்தடை சொல்லி முடிச்சிடறேன். இப்போ பாருங்கள், மீ போமா எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24. 2 நம்பர் 2:3 ஒன்றும் இல்லை. இந்த 24 அந்த 2ஆலையும் 3ஆலையும் வகுத்துடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். 1 2 2, 12 2 24, 1 3 3, 4 3 12. என்ன கிடைக்குது? 4. ஒருவேளை அவங்க ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர் 4. ஆனால் ஹெச்சிஎஃப் கேட்கல, கூடுதல் கேட்டிருக்காங்க. முதல் நம்பர் என்னது? 2. இந்த 2 கூட 4 பெருக்கிறோம், 2 8. அடுத்தது என்னது? 3. இந்த 3 கூட 4 பெருக்கிறோம், 3 12. அவங்க கேட்டிருக்கிறது கூடுதல். அப்போ 12 8ஐயும் கூட்டினோன்னா 20 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 20. இது மெத்தடாக போடுறது. சார் ஏதோ ஷார்ட்கட் சொல்கிறேன் இன்னைக்கு 3 செகண்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்படின்னா ஒன்றுமே இல்லை.
அவங்க கொடுத்துருக்கிற விகிதம் என்ன? 2:3. என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல். 2ஐயும் 3ஐயும் கூட்டணும். 2ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது? 5. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். எந்த வாய்ப்பாட்டில்? 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இங்கே இருக்கிறதுல எது 5ஆம் வாய்ப்பாடு வருது? 24 வராது, 12 வராது, 16 வராது, 20 தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? இதான என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இப்போ தோணிருக்கும், ஒரு 2 நம்பர் 3 நம்பர் ஆப்ஷன்ல 5ஆம் வாய்ப்பாட்டில் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்றதுன்னு தோணுது இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஐடியா யூஸ் ஆகாது. ஷார்ட்கட் இதை தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் தான் உங்களுக்கு முதல்ல என்ன சொல்லிட்டேன்? மெத்தட் படி சொல்லிட்டேன். சரிங்களா? ஆனால் இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், அவங்க அப்படி யோசிச்சு வைக்கல. 20, 30, 40ன்னு வைக்கல. ஒரு ஆன்சர் மட்டும் தான் 5ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு ரொம்ப நல்லது தானே. நம்ம இவ்வளோ தூரம் போடவே வேண்டாம். ஜஸ்ட் 2ஐயும் ஆட் பண்ணி பார்த்தா 5ல் வருது. 5ஆம் வாய்ப்பாட்டில் இது மட்டும் தான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, ரொம்ப ஈஸி. அப்போ உங்களால் தான் சொல்றது, ஷார்ட்கட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சோம்னா நமக்கு அந்த கொஸ்டினுக்கு எது யூஸ் ஆகுதோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களாமா? ஸோ இதோட 35 கேள்விகள் முடியுது. அடுத்த வீடியோவில் நான் மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.